ஹாய் ஆல், திஸ் இஸ் சரண்யா, ஃபிசிஷியன் அசோசியேட். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எத்தனை வகையான பக்கவாதங்கள் இருக்குது, இதில் எந்த பக்கவாதம் அதிகமாக வருது மக்களுக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது, நம்ம உடம்புல 2 வகையான ரத்த குழாக்கள் இருக்குது. இந்த ஆர்டரின்னு சொல்கிறதுல நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் சொல்கிறது ட்ராவல் ஆகும். இந்த வெயின் சொல்கிறதுல நம்ம டீஆக்சிஜனேட்டடான கார்பன் டை ஆக்சைடு சொல்கிறது ட்ராவல் ஆகும். இந்த ஆர்டரின்னு சொல்கிற ரத்த குழாக்கள் அடைப்பு ஏற்பட்டு மூளைக்குள்ளே கரெக்டான டைமில் பிளட் சர்க்குலேஷன் ஆகாத பட்சத்தில் வரக்கூடிய பக்கவாதத்துக்கு பேர் தான் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக். இது 85% 87% மக்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்டரின்னு சொல்கிற ரத்த குழா எப்போ பலவீனமாகுதோ இல்லைன்னா அதில் ப்ரெஷர் அதிகமாகுதோ அது மூலிமா ரத்த கசிவுன்றது மூளைக்குள்ளே ஏற்படும். இதுக்கு பேர் தான் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். இது 10-13% மக்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் இருக்குது. மோஸ்ட்லி இந்த 2 பக்கவாதம் தான் காமனாக வரும். இன்னொன்று ரேராக வரக்கூடிய பக்கவாதம், அதுக்கு பேர் தான் செரிப்ரல் வீனஸ் த்ரோம்போசிஸ், நம்ம ஷார்ட்டாக சிவிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த வெயின்னு சொல்கிற இந்த டீஆக்சிஜனேட்டட் ஆன பிளட் செல் ட்ராவல் ஆகல ரத்த குழாக்களில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய பக்கவாதத்துக்கு பேர் தான் இந்த செரிப்ரல் வீனஸ் த்ரோம்போசிஸ். இது 0.5% ஆஃப் த பீப்புளுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ஸ்டார்ட் வித் யூ. Before stroke beats you, you beat the strokes. Thank you all.